அம்மா உனக்காக இருக்கிற மாதிரி நீ அவங்களுக்காக இருக்கணும். மா, எப்பவுமே அவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கணும். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அதித்தி. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு சமீபத்தில் சாய் அபயங்கர்ட்டேருந்து ஒரு நாள் ஃபோன். அவர் ஒரு ட்வீட்டை காட்டுறாரு. என்ன சார் என்னை தூக்கிட்டு கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படம், இன்னொன்று அன்பர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கிற படம், 2 படத்துடைய படப்பிடிப்பும் சார் தலை பிறந்த நாளைக்கு சூர்யா படம் வருதுன்றீங்க, அப்படியே விஜய் படமும் வந்துடுச்சுன்னா சூப்பராக இருக்குமே. மகுடம் படம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கறது தான் இது கேட்க வந்தேன். மகுடம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு அஜித் சார் படம் ஷூட் எப்போ தான் சார் ஆரம்பிக்குது? வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் 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 சார், பொதுவாக ஒரு படத்துலேருந்து இந்த ஹீரோ விலகிட்டாரு, ஹீரோயின் விலகிட்டாங்க, ப்ரொடியூசர் விலகிட்டாங்கன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் சார். முதல் முறையாக டேரக்டர் விலகிட்டாருன்னு ஒரு நியூஸ் வருது. அதுவும் அந்த படம் ஷூட்டே முடிஞ்சிருச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். டேரக்டர் விலகிறது கூட நடக்கலாம். என்னென்னா படத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே தயாரிப்பாளருக்கு டேரக்டருக்கு கருத்து வேறுபாடு வரலாம், அவர் விலகலாம், அதெல்லாம் ரைட்டு. இந்த படம் முடிஞ்சு வெளியீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ இந்த படத்தினுடைய வெளியீடு அப்படின்னு மொத்த தமிழ் சினிமா உலகம் பார்த்துட்ருக்கு. ரசிகர்கள் எப்போ இந்த படம் வெளியாக போகுது, இப்போ இந்த படம் வெளியாக போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கருப்பு படத்துலேருந்து ஆர்ஜே பாலாஜி விலகிட்டார் அப்படின்ற செய்தியை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தாங்கலை. ஆர்ஜே பாலாஜிகிட்ட நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இதை சாக்கா வச்சு அவர்கிட்ட பேசுவேன்னு ஆர்ஜே பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சார், இந்த படத்தை பற்றி அந்த செய்தி மட்டுமா வருது? செய்திகள் வந்தபடி இருக்குது சார். இந்த படம் ரிலீஸ் டேட் தள்ளி தள்ளி போக போக இது மாதிரி பூதங்கள் பலது கிளம்பினே இருக்கும் போல் தெரியுது சார். எனக்கு சமீபத்தில் சாய் அபயங்கர்ட்டேருந்து ஒரு நாள் ஃபோன். அவர் ஒரு ட்வீட்டை காட்டுறாரு. என்ன சார் என்னை தூக்கிட்டு ஜிபி பிரகாஷம் போட்டிருக்கலாம் இந்த படத்தில். அடப்பாவி, ஒன்றை தூக்குறதுனா என்ன தூக்கிட்டாங்கன்னே நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு நியூஸ் உனக்கு தெரியுமா? எஸ்ஆர் பிரபுவே அந்த படத்தை விளையிட்டான்னு கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால் இது மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்து நீ அதிராத. இது மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை பற்றி என்கிட்ட சில தகவல்களை பகிர்ந்துக்கிட்டார். படத்தை பொறுத்த வரைக்கும் படம் 2 OTT தளம் பார்த்துட்டாங்க. அதனால் அவங்க 2 பேருக்குமே படம் பிடிச்சிருக்கு. இதில் யாருக்கு அந்த தயாரிப்பாளர் விற்க போகிறாரு தான் அப்படின்னு பிரச்சனை சார். ஏறக்குறைய ஒரு டீல் முடிவடைந்த நிலை தான் அது. இந்த ஒரு 10 நாளில் அந்த டீல் முடிஞ்சிடும். அதனால் இந்த படத்தை எலெக்ஷனுக்கு அப்புறம் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இஃப் எவ்ரிதிங் கோஸ் ரைட், மே மாதம் 1ஆம் தேதி இந்த படம் வெளியாகும்னாரு. உடனே நான் சொன்னேன், அஜித்துடைய பிறந்த நாளில் சூர்யா படமான். சார், நான் நியூஸை சொல்லி முடித்த உடனே தலைப்பு சொல்கிறீங்களே, தம்ப்நெயில் பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க போல தெரியுது அப்படின்னாரு. இல்லைப்பா, நியூஸாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இல்லையா அப்படின்னு. அப்படி தான் சார் ஐடியா. நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு 2 வாரத்தில் வரணும்னு தான் பிளான் பண்ணுறோம். மே மாதம் 1ஆம் தேதி அப்படின்றது ஐடியல் டேட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் சூர்யா ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தி. மே மாதம் 1ஆம் தேதி நிச்சயமாக சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் திரைக்கு வருது. கருப்பு படம் தான் மே மாதம் வருது, உறுதியாகிடுச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆர்ஜே பாலாஜியை கேட்டேன். இப்போதைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார். அது நல்ல ஹீரோவை பார்த்து பிச் பண்ணணும், அவரை வச்சு அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை. இதுக்கு நடுவில் 2 படம் நடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே $1 மில்லியன் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த படத்தை முதல்ல நடித்து முடித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு படமும் நடிக்க ஒத்துட்ருக்கு. இப்படி 2 படம் இடையில் பண்ணலான்னு சார். இந்த 2 படத்துக்கு அப்புறம் தான் அடுத்து டைரக்ஷன் அப்படின்னாரு. இதுக்குள்ளே கருப்பு திரைப்படம் வெளியாச்சுன்னா நிச்சயமாக அந்த படத்தினுடைய வெற்றி ஆர்ஜே பாலாஜிக்கு தொடர் வாய்ப்புகளை தேடித்தர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2 படத்தை முடிச்சுட்டு அடுத்து டைரக்ஷனில் அவர் இறங்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். சார், தலை பிறந்த நாளைக்கு சூர்யா படம் வருதுன்றீங்க, அப்படியே விஜய் படமும் வந்துடுச்சுன்னா சூப்பராக இருக்குமே. விஜய் படம் வெளியீட்டுக்கு தயாராகிடும். ஆனால் மே மாதம் 1ஆம் தேதி இந்த படத்தை வெளியிடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் முடிஞ்சால் கூட ரிசல்ட் வரத்துக்கு நிச்சயமாக மே மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்கு பின்னால் வெளியிடுறது தான் அவங்களுடைய ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் மே மாதம் மிடில் அந்த படம் வழியாக வாய்ப்பு இருக்குது. சூர்யாவை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்ல மறந்துட்டேன்.
சமீபத்தில் தயாரிப்பாளர் கணேஷ் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அபராஜித் ஃபிலிம்ஸ் மௌனம் பேசியதே தயாரிப்பாளர். அமீர் தயாரிப்பாளர் கணேஷ் ரகு சூர்யா ஆகிய 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் தமிழ்நாடு பூரா அந்த படத்தினுடைய மறுவெளியீட்டை ஒட்டியிருந்தாங்க. திரும்ப அந்த 3 பேர் காம்பினேஷன் ஒன்றா சேரப்போகுது அப்படின்றத நம்முடைய நிகழ்ச்சியில் தான் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். அந்த கனவு வந்து ஏறக்குறைய நனவாகின்ற தருணத்துக்கு வந்துடுச்சு அப்படின்றத அவர் சொன்னார். ஒரு 2 மாதத்தில் அவருக்கான முன்பணம் கூட கொடுத்துருவேன் நான். இஃப் எவ்ரிதிங் கோஸ் ரைட் இந்த வருஷம் இறுதியிலேயே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. நிஜமாகவே ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். பல வருடங்களுக்கு பிறகு ஏறக்குறைய 22 வருஷம் ஆச்சா அவங்க 2 பேரும் சேர்ந்து. அத்தனை வருடங்களுக்கு பின்னால் 2 பேரும் திரும்ப சேர்றாங்க. அதே தயாரிப்பாளர் அவங்கள வச்சு திரும்பவும் படம் எடுக்கிறார் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சார் இந்த படத்துக்கு போயிட்டாருன்னா இப்போ வாடிவாசல் வாடிவாசலை பற்றி இப்போ சமீபத்தில் செய்திகள் வந்துட்டுருக்கு. மாதம் 10 நாள் கால்ஷீட் அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய 12 மாதம் சூர்யா கொடுக்க ஒத்துக்கிட்டுருக்காரு அப்படின்னு. எனக்கு என்னென்னா இப்போ 2 பேர் உள்ள கமிட்மெண்ட்டை பார்க்கும்போது வாடிவாசல் அவ்வளோ விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்று வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் முதல்ல சிம்பு படத்தை முடிக்கணும். சிம்பு படத்தை முடித்ததுக்கு பின்னால் அவருக்கு வந்து தனுஷோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. வட சென்னை 2 பேல்ஸ் இன்டர்நேஷனலில் இந்த 2 படம் முடிக்கணும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு பிரபல தயாரிப்பாளருக்காக கமல்ஹாசனோடு இணைந்த ஒரு படத்தில் பணியாற்றிருக்காருன்னு. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த தயாரிப்பாளர் யாருன்றது இப்போ மெல்ல மெல்ல செய்திகள் வெளியில் கசிய ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அந்த தயாரிப்பாளராக சொல்கிற வரைக்கும் அதை சொல்ல வேணாம் அப்படின்னு ரகசியமாக வச்சுருந்தேன். இப்போ அது தானு தான் அப்படின்ற செய்திகள் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் எப்படி இயக்க போகிறார் அப்படின்னு தெரியல. வெற்றிமாறன் கூடு பாய்ச்சி ஏதாவது பண்ணால் தான் இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இது நடந்ததுன்னா நிச்சயமாக சந்தோஷம்தான். ஏன்னா சூர்யா படத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து கேட்ட அப்டேட்னா அது வாடிவாசலை பற்றிய அப்டேட் தான். அதனால் அந்த படம் உருவானால் ரசிகர்கள் மத்தியில் மிக ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. தலை பிறந்த நாள் அன்னைக்கு சூர்யா படம் ரிலீஸ் ஆகுதுன்ட்டிங்க. அந்த மாதமே விஜய் சார் படமும் ரிலீஸ் ஆகுதுன்ட்டிங்க. அஜித் சார் படம் ஷூட்டு எப்போ தான் சார் ஆரம்பிக்குது? இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அஜித் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் ராகுலுடைய நெருங்கிய நண்பர். மற்ற தயாரிப்பாளர்கள் பண்ணுறதை விட ராகுலுக்கே அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு ஆப்லேட் அவர் முடிவு எடுத்துருக்கிறதா தகவல் வந்துகிட்ருக்கு. எது எப்படி இருந்த போதிலும் வந்து மார்ச் ஏப்ரல் அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் மே மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் மே மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்த பட்சி செய்தி சொல்லுது. சார் லென்ஸ்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி எல்லாருமே விக்ரம் என்ன படம் பண்ணுறாரு கேட்டே இருந்தாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 4 படத்தில் கமிட் ஆகிட்டாரு, எல்லா படத்துக்கும் ஷூட்டிங் டேட்ஸ்லாம் கொடுத்துட்டாருங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. விக்ரம் 4 படங்களாக நடிக்கிறார் அப்படின்னு நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த 4 படங்களை யார் தயாரிக்க போகிறாங்க, யார் டைரக்ட் பண்ணுற போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வருதான்னா இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். விக்ரமை பொறுத்த வரைக்கும் சத்யஜோதி நிறுவனத்தில் ஒரு படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டுருக்காரு. அந்த படம் தான் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ கிட்ட போய் பேசி பார்க்கும்போது இன்னும் அந்த படமே முடிவாகலன்னு தெரியுது. அந்த படத்துலேயே கொஞ்சம் சம்பள வித்தியாசம் விக்ரமுக்கும் சத்யஜோதி நிறுவனத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமுடைய அடுத்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிறதுக்கே குறைஞ்சது 2 மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற அடுத்தடுத்த 3 படங்கள் வரணும். அந்த படங்களெல்லாம் யார் தயாரிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விக்ரமை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மெத்தனமாக இருக்காரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு நடிகருடைய கரியரையே தீர்மானிக்குது, அவங்களுடைய சம்பளத்தை தீர்மானிக்குது, ரசிகர்கள் மத்தியில் அவங்களுடைய நிலையை தீர்மானிக்குது. இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் அடுத்து ஒரு படத்தை அதுவும் வெற்றி படமாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து விக்ரமுக்கு இருக்குது. அதில் சம்பளத்தை பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்காமல் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கூட ஒரு படத்தை நடித்து ஒரு படத்தை வெற்றி படமாக கொடுத்தாருன்னா நிச்சயமாக அவரை தேடி பல தயாரிப்பாளர் வருவாங்க. ஏன்னா விக்ரமை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு திறமை குறைவான நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை உள்வாங்கி கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர்கிட்ட உள்ள ஒரே மைனஸ் இப்போ என்னென்னா வெற்றி. இந்த வெற்றி ஒன்று தான் அவர் பக்கத்தில் இப்போ இல்லாமல் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. இந்த வெற்றியை அணைச்சிக்கிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை வந்து சீரியஸாக கன்சிடர் பண்ணணும் விக்ரம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் உள்ள நிறைய இளம் இயக்குநர்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இருக்குல்ல சார், அவங்க வந்துட்டு மார்க்னு ஒரு படம் இது பண்ணியிருந்தாங்க. அது வந்து சரியாக போகாததுனால கிச்சா சுதீப் சார் வந்துட்டு சீரியஸாக நான் 100 படம் பண்ணுறேன், எனக்கு வந்து கதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து வரிசையாக கதை கேட்டுட்ருக்காங்க கிச்சா சுதீப் சாருக்கு. கிச்சா சுதீப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிற இளம் இயக்குனருக்கு என்னன்னு நான் பார்க்குறேன்னா, கிச்சா சுதீப் இப்போ எந்த படத்தையும் ஒத்துக்கலை.
சரியான ஒரு கதை சத்யஜோதி நிறுவனத்துக்கு சொல்லிட்டாங்கன்னா அந்த படத்தோட படப்பிடிப்பு உடனடியாக ஆரம்பமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனடியாக ஷூட்டிங் போகணும் அப்படின்னு நினைக்கிற இளம் இயக்குநர்கள் அணுக வேண்டிய ஒரு நிறுவனம்னா அது சத்யஜோதி நிறுவனம் தான். அவங்கக்கிட்ட கதை சொல்லி அடுத்து சுதீப்டையும் கதை சொல்லி ஓகே ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக உடனடியாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு கடலோர கவிதைகள் ரேகா ஃபோன் பண்ணாங்க. ரேகாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த பொண்ணு அமெரிக்காவில் படிச்சிருந்தது. இப்போ அமெரிக்காவிலே அந்த பொண்ணுடைய திருமணம் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கான புகைப்படத்தெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அமெரிக்காவில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இங்கே ரிசப்ஷன்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு ரேகாகிட்ட கேட்டேன். நிச்சயமாக ரிசப்ஷன் வைக்கிறேன் சார், ஆனால் சென்னையில் இல்லை, கேரளாவில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சென்னையில் வச்சா மிகப்பெரிய செலவாகும், அதை சமாளிக்க முடியாதுன்னு கூட ரேகா நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எது எப்படியோ மணமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். சார், சுந்தர்சி விஷால் மீண்டும் இணைஞ்சிட்டாங்க பல வருஷம் கழிச்சு. அண்ட் இதுக்கு நடுவில் அவங்களுக்குள்ள சில முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு சேர்ந்து இணைஞ்சு இப்போ ஷூட்டிங்க்கும் போயாச்சு, கோலாகலமாக அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதை பார்க்குறதுக்கே வந்து படம் ஒரு சுவர் ஷாட் ஹிட் அப்படிங்கிற மாதிரி டீசர் மாதிரி அந்த படத்துடைய பூஜையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போதே நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஒரு பக்கம் தமன்னா, ஒரு பக்கம் விஷால், இன்னொரு பக்கம் யோகி பாபு, எல்லாரையும் பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல என்டர்டெய்னராக அந்த படம் உருவாகும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து நிச்சயமாக அந்த டீசர் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். மகுடம் படம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கறது தான் இது கேட்க வந்தேன். மகுடம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை முடிச்சுட்டு இதுக்கு போனோன்னு தான் விஷாலுடைய ஐடியா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு தான் பாடணும்னு தோணுது. என்னென்னா அவர் நினச்ச மாதிரி முடிக்க முடியல. அதில் இன்னும் ஒரு 20லேருந்து 25 நாட்கள் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் இது நடுவில் அடுத்த மாதம் வந்து ஒரு 5-6 நாள் பிளான் பண்ணியிருக்கார் போட்டுருக்கு. அது முடிஞ்சால் இன்னொரு 15 நாள் ஷூட்டிங் இருக்கும். அது எப்படியாவது ஏப்ரல் அப்படின்னு பிளான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தினுடைய இன்பிட்வீனில் தான் மகுடம் படத்தினுடைய படப்பிடிப்பை வந்து விஷால் பிளான் பண்ணணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சினுடைய டைரக்ஷனில் விஷால் நடிக்கிறாரு. மகுடம் படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய டைரக்ஷன்லேயே அவர் நடிக்கிற படம் அப்படின்றதுனால அந்த படத்தினுடைய ஷெடியூல்லாம் அவரே பிளான் பண்ணிக்கலாம். அவருக்கு அந்த சௌகரியம் இருக்குது. அதனால் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போல்லாம் இல்லையோ அப்போல்லாம் மகுடம் படத்தினுடைய படப்பிடிப்பை பிளான் பண்ணி அந்த படத்தை ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி இருக்கும்போது மகுடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா துப்பறிவாளன் 2 திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாரா சார்? அதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா துப்பறிவாளன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம். இப்போதைக்கு வந்து அந்த படத்தை வந்து விஷால் தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் தான் துப்பறிவாளன் 2க்கு அவர் போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், கமல் சார் அன்பருவி இணையிற படத்துக்கு வந்து எல்லாருமே வெயிட்டிங். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் இணையிற படம் ஸ்டார்ட் ஆகும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் இந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆகிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தோணுது. உண்மைதான். ஏன்னா எலெக்ஷன் அறிவிப்பு வந்து எப்படி பார்த்தாலும் இன்னொரு 1 வீக்கில் வந்துடும். வந்தாச்சுன்னா நிச்சயமாக வந்து கமல்ஹாசன் வந்து அந்த தேர்தல் பிரச்சார வேலைகளில் பிஸி ஆகிடுவார். இதுக்கு நடுவில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த படங்கள்லாம் முடிஞ்சு எப்படி இப்போ ஏப்ரலில் படத்தினுடைய வெளியீட்டை பிளான் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலில் தான் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏப்ரலில் 2மே தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படம், இன்னொன்று அன்பருவி இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கிற படம். 2 படத்தினுடைய படப்பிடிப்பும் அந்த மாதம் தொடங்கி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார்.